ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். ஏசாயா 43:18-19 வசனங்கள் சொல்லுகிறது, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவர்களை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதற்கு ஒத்த வசனமாக வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களிலே கர்த்தர் சொல்லுகிறார், அவருடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார், இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின, சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். எப்படியாய் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில இந்த மார்ச் மாதத்துல புதிய காரியங்களை செய்வேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அப்படியே செய்ய போகிறார். இப்படி யார் யாருடைய வாழ்க்கையில எப்பொழுது கர்த்தர் செய்தார், நம்முடைய வாழ்க்கையிலும் எப்படி செய்வார் என்று சற்று வேதத்தின் அடிப்படையில வசனங்களில் இருந்து நாம் தியானிக்கலாம். முதலாவதாய் பார்க்கும்போது யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகி கானானை நோக்கி வரும்பொழுது முன்பதாக செங்கடல் தடையா இருக்கிறது, பின்பதாக பார்வோனுடைய ஆட்கள் படையாக கடந்து வருகிறார்கள். இப்படிப்பட்ட நிலையிலே முன்னால் போனால் செங்கடலிலே விழுந்து மறிக்க நேரக்கூடும், பின்பதாக படைகளினாலே அழிந்து போகக்கூடும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில மோசையை நோக்கி சொல்லுகிறார்கள். மோசே தேவனை நோக்கி அபயமிடுகிறார். இப்படிப்பட்ட நேரத்தில் தேவனாகிய கர்த்தர் மோசையை பார்த்து சொன்னார், மோசே உன் கையில இருக்கிறதான கோலை செங்கடலின் மேல் நீட்டு என்று சொல்லுகிறார். அப்படியே மோசே கர்த்தருடைய நாமத்தினாலே செங்கடலின் மேல் நீட்டின பொழுது செங்கடல் 2ஆய் பிளக்கிறது. மாத்திரமல்ல, கீழ்காற்றாகிய பரிசுத்த ஆவியானவர் செங்கடலின் மேல் இரவெல்லாம் வீசினது நிமித்தம் அங்கே வெட்டாந்தரையாக பாதை காணப்படுகிறது. அதிலே இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து அக்கறைப்பட்டார்கள். தொடர்ந்து வந்த பார்வோனுடைய சேனை படைகள் அங்கே கடல் அலைகளினாலே தண்ணீரினாலே மூழ்கடிக்கப்பட்டு அவர்கள் மரித்து போனார்கள். தேவ ஜனங்கள் பாடினார்கள், கர்த்தர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரை வீரனையும் ரதங்களையும் கர்த்தர் அலைகளினாலே அடித்து போட்டார் என்று சொல்லி அங்கே உற்சாகமாய் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். அங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு புதிய பாதையை கர்த்தர் உண்டாக்கினார். இரண்டாவதாக லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனம் வரை பார்க்கும் பொழுது நாயின் ஒரு விதவையின் மகன் இறந்து அங்கே பாடையிலே கொண்டு போகப்படுகிறான். இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடந்து வந்தவர், தன் சீசர்களோடும் ஜனங்களோடும் வந்து கொண்டிருந்தவர். அந்த தாயினுடைய அழுகை, அந்த கிராமத்து நாயின் கிராமத்து மக்களுடைய துக்கம், இவைகளை பார்த்து மனது உருகி அந்த பாடையை தொட்டார். வாலிபன் இருந்து உட்கார்ந்து பேசினான். அப்படியாய் அந்த வாலிபனுக்கு கர்த்தர் புதிய ஜீவனை கொடுத்தார். முடிந்து போன மரித்து போன நிலையிலிருந்து கர்த்தர் புதிய ஜீவனை கர்த்தர் கொடுத்தார். இதுபோல நமக்கும் கர்த்தர் புதிய வாழ்க்கையை கர்த்தர் இந்த மாதத்திலே தருவார், வாழ்வாதாரங்களை தருவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். மூன்றாவதாய் பார்க்கும் பொழுது வேதத்திலே 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்திலே நாம் 7ஆம் வசனத்திலிருந்து பார்க்கும் பொழுது லோதேபார் என்ற இடத்திலே சவுலுடைய பேரனாகிய, அதாவது யோனத்தானின் மகனாகிய மேவிபோசேத் என்பவன் இருக்கிறான். இவனை குறித்து பார்க்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் நிறையாத நேரத்தில் ராஜ சமூகத்தில் இருந்து எப்படி அவனுக்கு ராஜ மேன்மையை கொடுத்தார் என்பதை குறித்து நாம் பார்க்கலாம். தாவீது ராஜா தன்னுடைய அவையிலே இருந்த ஒரு இடத்துல கேட்கிறார், நான் சவுலுடைய வீட்டாரிடத்துல யாருக்காயும் தயை செய்ய வேண்டுமா என்ற பொழுது இங்கே மேவிபோசேத் லோதேபாரில் இருக்கிறான். அவன் 2 கால்களும் உணவனாய் இருக்கிறான். அவன் யோனத்தானுடைய மகன் என்று சொல்லி அறிவிக்கப்படுகிறது. அவனை ராஜாவாகிய தாவீது அழைக்கிறார். அழைத்து, மேவிபோசேத்தே, பயப்படாதே, நீ ராஜகுமாரின் ஒருவனை போல என்னுடைய பந்தியிலே தினமும் அசனம் பண்ணுவாய் என்று சொல்லி அவனுக்கு அப்படியாய் ராஜ மேன்மையை கர்த்தர் கொடுக்கிறார். மாத்திரமல்ல, அவனுடைய நிலங்களையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் திரும்ப கொடுக்கிறார். அதற்கு பொறுப்பாய் ஷீபா என்பவனை நியமித்து இந்த மேவிபோசேத்துக்கு சேர வேண்டியதான எல்லா நிலங்களையும் அவருடைய வசத்தில் விவசாயம் செய்து இவனுக்கு தேவையான ஆகாரத்திற்கும் வாழ்வாதாரத்திற்கும் தேவையான காரியங்களை அவர் ஒழுங்கு செய்கிறார். இப்படியாக நம்முடைய வாழ்க்கையிலேயும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செங்கடலிலே புதிய பாதையை திறந்தது போல நமக்கு வாழ்க்கையிலே இந்த மாதத்திலே புதிய பாதையை கர்த்தர் திறந்து கொடுப்பார். நாயின் ஒரு விதவையின் மகனுடைய ஜீவன் போன நிலையிலும் கூட
அவனுடைய பாடையை தொட்டு புதிய ஜீவனை, புதிய வாழ்க்கையை கொடுத்தது போல கர்த்தர் உங்களுக்கு எல்லா தடைகளையும் முறியடித்து புதிய ஜீவனை கொடுத்து புதிய வாழ்க்கையை தந்து கர்த்தர் ஆசீர்வதிப்பார். மேவிபோசேத்திற்கு ராஜ சமூகத்திலிருந்து தாவீதின் மூலமாய் கர்த்தர் ராஜ மேன்மையை கொடுத்தது போல, ராஜகுமாரின் ஒருவனைப் போல அவருடைய வாழ்க்கை இருக்கும்படி செய்தது போல கர்த்தர் உங்களுக்கு இந்த மாதத்திலே ராஜ மேன்மையை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பார். God bless you.